கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் முன்னிலை வகித்தார். முன்னதாக வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் ஆகியோர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இக்கூட்டத்தில் வேளாண்மை உற்பத்தி ஆணையர், அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை ஆணையர், முதன்மை செயலாளர் பிரகாஷ், மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி, வேளாண்மை துறை இயக்குநர் முருகேஷ், தோட்டக்கலைத்துறை இயக்குநர் குமாரவேல் பாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முனைவர் கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர், ஈஸ்வரசாமி பொள்ளாச்சி, பிரகாஷ் ஈரோடு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதா லட்சுமி, மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ஷர்மிளா, வேளாண்மை பொறியியல் துறை தலைமை பொறியாளர் முனைவர் முருகேசன், இணை இயக்குநர் வேளாண்மை துறை வெங்கடாசலம், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை மல்லிகா மற்றும் கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வேளாண்மை துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் பொள்ளாச்சியில் கூட்டத்தில் நடத்தி விவசாயிகள் கூட்டத்தில் நடத்தி அதே போல அதுக்குரிய இந்த பல்கலைக்கழகத்தின் தீவிரமாக மறுநாள் எல்லா அனைத்து எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறதை கண்டறிந்து அந்த வேளாண் கல்லூரி மாணவர்களும் ஆர்டிகல்ச்சர் அதிகாரிகளும் தீவிரமாக ஒவ்வொரு தோட்டமாக சென்று ஆய்வு செய்து அதை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மரங்களை நீக்குவதற்கும் நடவடிக்கை முதலமைச்சர் இங்கே பொள்ளாச்சியில் இருந்த கூட்டத்திலே அது நிவாரணம் வழங்கப்பட்டு அது தடுக்கின்ற பணியில் தீவிரமாக ஏற்பட்டு கிட்டத்தட்ட 22 கோடி அளவிற்கு நலத்திட்டங்களும் அகற்றுவதற்கும் தடுப்பதற்கும் நோய் தடுப்பு மருந்துகளும் வழங்கப்பட்டு அப்போது அந்த தீவிரத்தை கட்டுப்படுத்தி தமிழக நீதிமன்ற நடவடிக்கை இருக்கின்ற காரணத்தால் நீதிமன்றத்தின் மூலமாக அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், சட்ட ரீதியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கொப்பர தேங்காயுடைய விலையை நாங்கள் கொள்முதல் செய்கின்ற பணியை தீவிரப்படுத்தியிருக்கின்றோம். கொள்முதல் பணியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு உரிய விலை நிர்ணயத்தை பொறுத்தவரையில் இந்திய அரசு செய்யக்கூடிய ஒரு சூழல் காரணத்தால் அதற்குரிய நெருக்கடியும் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆய்வை பொறுத்தவரை இப்ப இந்த 4 ஆண்டு நிதிய நிலை அறிக்கையுடைய திட்டங்களை விவசாயிகளுக்கு செல்கின்றதா என்பதை ஆய்வு செய்த பிறகு நாங்கள் இந்த வேலை செய்தோம். அதே போல இந்த 4 ஆண்டு சாதனையாக இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட நெல் ஊக்கத்தொகையாகவும் 985 கோடி ரூபாய் இதுவரையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இயற்கை பேரிடர் காலங்களில் வெள்ளம், பாதிப்பு, வறட்சி போன்ற நிகழ்வுகள் காரணத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 945 கோடி 13 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனைத்து கிராம வேளாண் திட்டத்தின் கீழமாக 46 லட்சம் இலவச தென்னங்கன்றுகள், மரக்கன்றுகள், பல புதிய திட்டங்கள் அந்த அனைத்து கிராம அண்ணா மகளிர் திட்டங்கள் இது வழங்கப்பட்டிருக்கிறது.